வரும் ஆகஸ்ட் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் அரபிக்கடலில் பயிற்சி மேற்கொள்ள உள்ளதை அடுத்து பாகிஸ்தானும் அதன் கடல் பரப்பில் பயிற்சி மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது. நாட்டில் சுகாதார சேவைகள் மக்கள் எளிதில் அணுகும் வகையிலும் விலை மலிவாகவும் கிடைக்கச் செய்ய வேண்டும். சேவை மனப்பான்மை இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி கூட்டணியை அமைப்பேன், நான் சொல்வதுதான் நடக்கும் என்ற பூம்புகாரில் நடந்த மகளிர் மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் நாளை நடக்கும் நிகழ்ச்சிகளில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதற்காக கோவை வந்த ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒடிசாவின் மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் பூரி கடற்கரையில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற கருத்தை வலியுறுத்தி மணல் சிற்பம் அமைத்துள்ளார். ரஜினி படமெல்லாம் மக்களுக்கான வாழ்க்கை பாடம் என்ற மதுரையில் கூலி படத்தை காண ஆர்வமுடன் உள்ள ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகி பால நமச்சிவாயம் தெரிவித்தார். தலைவர் 50வது வருஷம்னால இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும்னு ரசிகர் மன்றத்தில் மாநகரும் புறநகரும் மாவட்ட ரஜினி ரசிகர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது சோலைமலை தேட்டரில் நாளைக்கு தலைவர் படத்தை முன்னிட்டு ஒரு 50 கிலோ கேக்கு, 50ஆம் வருஷம்னால 50 கிலோ கேக்கு, அப்புறம் தப்பட்டையோட தலைவர் படத்தில் எப்படி வர்றாரோ அப்படி ஒரு முக்கிய நிகழ்வு நடக்க உள்ளது. அது போக நம்ம புறநகர்லையும் மாவட்டத்திலையும் உள்ள மொத்த ரசிகர்களுக்கு தேட்டருக்கு என்ன விலையோ அதை அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்து மதுரையில் முதல்ல டிக்கெட்டை அதே விற்று முடிச்சாச்சு. இது தலைவர்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா 50 வருஷமா திரையுலகத்தில் இருக்கு. அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாட்டால அவர் வந்தா போனா எல்லாமே மக்கள் விழிப்புணர்வோட பாக்குறாங்க. அவருடைய படம் பாடமா இருக்கு. மகாராஷ்டிராவில் கைதிகளை திருத்துவதற்காக மாநில அரசு புதிய திட்டம் ஒன்று கொண்டு வந்துள்ளது. அதன்படி 60 சிறைகளில் கூடுதல் புத்தக அலமாரிகளை அமைத்து கைதிகளிடம் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட 6500 கிலோ எடையுள்ள தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இந்தியா விண்ணில் செலுத்த உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். இஸ்ரோ இதுவரை 34 நாடுகளின் 433 செயற்கைக்கோள்களை அதன் சொந்த ஏவுதள வாகனங்களை பயன்படுத்தி ஏவியுள்ளது என்றும் கூறினார். பஞ்சாபைச் சேர்ந்த மெஹரின் பிர்சாடா தமிழில் நெஞ்சில் துணிவிருந்தால், நோட்டா, பட்டாஸ் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். தற்போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திரா படம் மூலம் மீண்டும் தமிழில் நடிக்க உள்ளார். வசந்த் ரவி நாயகனாக நடித்துள்ள இந்த படத்தை சபரீஷ் நந்தா இயக்குகிறார். ஆகஸ்ட் 22 படம் ரிலீஸ் ஆகிறது. டெஸ்லா இந்தியாவில் தனது முதல் ஷோரூமை மும்பையில் திறந்தது. தற்போது 2வது ஷோரூம் டெல்லியில் நாளை திறக்கப்பட உள்ளது. டெல்லி ஏரோசிட்டியில் 8200 சதுர அடி பரப்பளவில் டெஸ்லா ஷோரூம் அமைய உள்ளது. மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்ட மருத்துவ மாணவியின் தாயார் நேற்றைய பேரணியில் போலீசாரால் தாக்கப்பட்டதை கண்டித்து மாநில பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பில் இன்று பேரணி நடைபெற்றது. சுதந்திர தின விழா நெருங்கி வரும் நிலையில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற கருத்தை வலியுறுத்தி பன்சூரி ஸ்வராஜ் MP மற்றும் அனில் சர்மா MLA உள்ளிட்டோர் டெல்லியில் நடந்த பேரணியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் NR காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக கட்சிகள் இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இடம்பெறாது என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகம்பாறையில் தொடர்ந்து பெய்யும் மழையால் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் அதிக தண்ணீர் கொட்டுகிறது. இதனால் யாரும் குளிக்க செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு KSR ரயில் நிலையத்தில் 3 வந்தே பாரத் ரயில்கள் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இது நாட்டின் 150வது வந்தே பாரத் ரயில் சேவையாகும். பின் ரயிலில் பயணித்த மாணவ மாணவியருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். பெங்களூரு RV ரோடு பொம்மச்சந்திரா இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த பிரதமர் மோடி பயணிகளுடன் கலந்துரையாடினார். ஆபரேஷன் சிந்தூரின் போது பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக வந்த பாகிஸ்தானை சில மணி நேரத்தில் மண்டியிட வைத்த புதிய இந்தியாவை உலகமே கண்டு வியந்ததாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்தியா வேகமாக வளர்ச்சி பெறுவதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எப்படி வேகமாக முன்னேறலாம் என்று கேள்வி கேட்கின்றனர். உலகின் மிகப்பெரிய சக்தியாக இந்தியா மாறுவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகிலேயே மொபைல் போன்களை உற்பத்தி செய்வதில் இந்தியா 2வது பெரிய நாடாக திகழ்கிறது.
அமெரிக்காவிற்கு ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்த வேண்டுமானால் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை காங்கிரஸ் எம்பி ராகுல் வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை தர முடியாது. அந்த விவரங்களை கேட்க யாருக்கும் உரிமையில்லை என சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. 2024 லோக்சபா தேர்தல் மற்றும் பல்வேறு மாநில தேர்தலில் வாக்குகள் திருடப்பட்டதாக பார்லிமென்ட் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது இது தொடர்பாக இணையவழி பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்து இதில் மக்கள் இணைய அழைப்பு விடுத்துள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் நடக்கவிருந்த நிகழ்ச்சிகள் ஸ்டாலினுக்கு உடல்நலக் குறைவு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. அவற்றில் உடுமலை, பொள்ளாச்சி நிகழ்வுகளில் பங்கேற்க அவர் இன்று கோவை வருகிறார். சிவகங்கை நாட்டாக்கடியில் கொடூரமான முறையில் நடைபெற்ற 3 கொலைகளை கண்டும் காணாமல் இருந்து வரும் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்க மகளிர் மாநாடு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. ராமதாஸின் மனைவி சரஸ்வதி, மகள் காந்திமதி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் பங்கேற்றனர். திண்டிவனம் செஞ்சியில் நாளை நடைபெற இருந்த அன்புமணியின் உரிமை மீட்பு நடைபயணம் வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழை கட்டாய பயிற்று மொழியாக அறிவிக்காத எந்த கொள்கையும் குப்பை கொள்கைதான். தமிழுக்கு துரோகம் செய்யும் திமுகவுக்கு மொழிக் கொள்கை குறித்து பேச தகுதி கிடையாது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். சனாதனம் குறித்து ராஜ்யசபா எம்பி கமல்ஹாசன் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த துணை நடிகர் ரவி என்பவர் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியை தனியாருக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? பிறகு அரசுக்கு என்ன வேலை? எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்க்கும் அரசு மதுபானத்தை மட்டும் தானே விற்கிறது என சென்னையில் நதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் போராடி வரும் தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தினார். கூடுதல் தொகுதி வாங்க திமுக தலைவரை திருமாவளவன் புகழ்ந்து பேசுவதில் தவறில்லை. மக்கள் செல்வாக்கு பெற்ற சாதி மதங்களை கடந்த மறைந்த தலைவர்களை விமர்சிப்பது நாகரிகமற்ற செயல் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் தன்னிச்சையாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அதற்கு எதிர்ப்பு வந்தால் நான் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் என தலைகீழாக மாற்றி பேசுகிறார். சமீபத்தில் எம்ஜிஆர் குறித்தும் அவர் அதுபோல்தான் பேசினார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அரசுக்கு 34 கோடியே 13 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். கேரளாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உதவி பெட்டி வைக்கப்படும் என அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி அறிவித்துள்ளார். அதில் தங்களுக்குரிய பிரச்சினைகளை மாணவர்கள் எழுதி போடலாம் என கூறியுள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியின் தராலியில் கனமழை, நிலச்சரிவில் சிக்கி பலர் மாயமாகினர். அப்பகுதியில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். ராணுவத்தின் சார்பில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவில் உருமாறிய XFG கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறியுள்ளனர். பிரிட்டனுக்கு சொந்தமான F-35B போர் விமானம் ஜப்பானில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தியாவில் தரையிறக்கப்பட்ட F-35B விமானம் 37 நாட்களுக்கு பிறகு சரி செய்யப்பட்டு சொந்த நாட்டுக்கு புறப்பட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. தேனி அருகே வடபுதுப்பட்டி மகாலட்சுமி கோயில் திருவிழாவில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் சாட்டையடி வாங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் நடக்கும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ள வேண்டுமென இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அழைப்பு விடுத்தார். வீட்டுக்கு ஒரு விநாயகர் சிலை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மண்டல பூஜை நாளையுடன் முடிய உள்ள நிலையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயில் முத்துப்பல்லக்கு பெருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தி வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் கஜேந்திர மோட்சம் அருளும் ஆடி மாத கருட சேவை உற்சவம் விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் கோவிந்தா கோஷமிட்டு ஆரத்தி எடுத்து வழிபட்டனர்.
நாகை மாவட்டம் தெற்கு பொய்கைநல்லூர் புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி கோலாகலமாக நடந்தது. திரளான கிறிஸ்தவர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்று வண்ண காகிதங்களை பறக்கவிட்டு உற்சாகமாக கொண்டாடினர். மதுரை அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலில் உள்ள 18 படிகளும் மலர்களால் அலங்கரித்து கற்பூர ஜோதி ஏற்றி பக்தர்கள் தரிசனத்திற்காக திருக்கோயில் கதவுகள் சிறிது நிமிடங்கள் மட்டும் திறக்கப்பட்டது. பக்தர்கள் கோவிந்தா கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆடி மாத பௌர்ணமியையொட்டி தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சாமி வாகன மண்டபத்தில் எழுந்தருளினார். மாணவர்களின் தேர்வு பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் 2026-2027 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் புத்தகம் பார்த்து எழுதும் முறையை CBSE அறிமுகப்படுத்துகிறது. தமிழகத்தில் மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட 10 மருத்துவக் கல்லூரிகளுக்கு புதிய டீன்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் துணை முதல்வர்கள், சீனியர் பேராசிரியர்கள் 26 பேருக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாரம்பரிய விதை திருவிழா நடைபெற்றது. அடுத்த தலைமுறைக்கு நஞ்சில்லா உணவுகளை தர வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மூலிகைகள் மற்றும் விவசாயம் சம்பந்தமான புத்தக கண்காட்சியும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் அடிக்கடி பட்டாசு விபத்துகள் நடக்கின்றன. இதனை தடுப்பதற்காக மாவட்டம் முழுதும் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் பட்டாசு பதுக்கிய மற்றும் மூலப்பொருட்களை சட்டவிரோதமாக கொண்டு சென்ற 7 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ஆகஸ்ட் 15 உண்ணாவிரதம் மற்றும் 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிக்டோ ஜாக் சார்பில் தொடர் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி டிக்டோ ஜாக் சங்க நிர்வாகிகளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தொடக்க கல்வித்துறை அழைத்துள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், சிவகங்கை ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருப்பரப்பு அருவியில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் டூரிஸ்டுகள் குளிப்பதால் விபரீதம் ஏற்படுவதற்கு முன் போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஹோசூரில் தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்க வந்த கர்நாடக அமைச்சர் ராமலிங்கா ரெட்டி சென்ற லிப்ட் பழுதாகி பாதியிலேயே நின்றது. 10 நிமிடத்திற்கு பின் லிப்ட் ஆபரேட்டர் உதவியுடன் அமைச்சர் மீட்கப்பட்டார். அக்னிவீர் திட்டத்தில் இந்திய விமானப்படைக்கு ஆட்சேர்ப்பு வரும் செப்டம்பர் 2 முதல் 5ஆம் தேதி வரை தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் நடக்க உள்ளதாக சென்னை மாவட்ட கலெக்டர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். கடவுள் ராமரை அவமதிக்கும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டி கவிஞர் வைரமுத்து மீது தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கோவை சூலூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளனர். கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் காரணமாக கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்லும் படகு சவாரி இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்திய நிதி அறிக்கை 2025 தரநிலைப்படி காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறை, சட்ட உதவிகள் உள்ளிட்டவற்றின் மூலம் மக்களுக்கு நீதி வழங்கும் சிறந்த மாநிலங்களில் தமிழகம் 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 10வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடந்த 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அண்ணா பல்கலையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் நடப்பு கல்வியாண்டில் ME தெர்மல் இன்ஜினியரிங் படிப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது. தகுதியுள்ள மாணவர்கள் சேர்ந்து கேட் நுழைவுத் தேர்வு கல்வி உதவித்தொகை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சரியான நேரத்தில் மின் இணைப்பு வழங்க வேண்டும். மின் கணக்கீட்டு பணியாளர்கள் அதிக கவனத்துடன் பணியாற்ற வேண்டும் என அனைத்து பணியாளர்களுக்கும் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9200 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 118.87 அடியிலிருந்து 118.54 அடியாக சரிந்துள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்காக 14000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி வனப்பகுதியில் விவசாய வேலைக்கு சென்ற 3 பெண்களை கரடி கடித்து காயமடைந்த நிலையில் அப்பகுதியில் 4வது நாளாக கரடியை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் 78வது சுதந்திரத்தை முன்னிட்டு 78 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினார். தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசாவில் பாராசூட் மூலம் வீசப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்க முயன்ற 15 வயது சிறுவன் இறந்துள்ளான். இஸ்ரேலின் குண்டுகளுக்கு தப்பி நிவாரணப் பொருள் மேலே விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.
இந்தியாவுக்கு 50% வரி விதித்த டிரம்புக்கு அமெரிக்காவில் எதிர்க்கட்சியாக செயல்படும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த எம்பி கிரிகோரி மிக்ஸ் எதிர்ப்பு தெரிவித்து டிரம்பின் இந்த அதிக வரி விதிப்பு இரு நாடுகளின் நீண்டகால உறவை பாதிக்கும் என கூறியுள்ளார். லெபனானில் ஆயுத கிடங்கில் இருந்த வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் ராணுவ வீரர்கள் மற்றும் நிபுணர்கள் ஈடுபட்டபோது எதிர்பாராத விதமாக வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியது. இதில் 6 பேர் இறந்தனர், பலர் காயமடைந்தனர். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா தரப்பிலிருந்து பாகிஸ்தானின் ஒரு விமானம் கூட சுட்டு வீழ்த்தப்படவோ அல்லது தாக்கப்படவோ இல்லை என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். விமானப்படை தளவாடங்களை ஆய்வு செய்து உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறினார். காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேலின் ராணுவ அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்த நிலையில் அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்துவதாக ஜெர்மனி அறிவித்துள்ளது. வங்கதேசத்தில் பிப்ரவரியில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் வன்முறை வெடிக்க அபாயம் உள்ளதால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முழு பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என அந்நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். கோவை கொடிஷியா மைதானத்தில் தேசிய அளவிலான சூப்பர் கிராஸ் பைக் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. மண் மேடுகளை தாண்டி சாகச பைக் பயணம் செய்த போட்டியாளர்களை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். சிஎஸ்கே அணியில் இணைவது பற்றி சஞ்சு சாம்சன் கூறுகையில், அதெல்லாம் என் கையில் இல்லை, நடந்தால் பார்ப்போம் என சிரித்துக் கொண்டே சொன்னார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் ரமேஷ் வெண்கலம் வென்றார். ஆசிய அலைச்சறுக்கு தொடரில் இந்திய வீரர் வெண்கலம் வென்றது இதுவே முதன்முறை. பாலஸ்தீன பீலே எனப்படும் கால்பந்து வீரர் சுலைமான் அல் ஒபைட் இஸ்ரேலிய தாக்குதலில் பலியானதை பதிவிட்ட UEFA-வை பிரபல கால்பந்து வீரர் முகமது சாலா விமர்சித்துள்ளார். எப்படி, எங்கு, எதனால் இறந்தார் என்று எங்களுக்கு கூற முடியுமா என கேட்டுள்ளார். இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்டிராஸ் அறக்கட்டளை சார்பில் விடப்பட்ட ஏலத்தில் லார்ட்ஸ் டெஸ்டில் சுப்மன் கில் அணிந்த ஜெர்சி ரூபாய் 5.41 லட்சத்திற்கு ஏலம் போனது. இந்திய கிரிக்கெட் அணியின் பவுலர் பும்ரா தனது விருப்பத்திற்கு ஏற்ப டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்பது பற்றி சர்ச்சை எழுந்துள்ளது. பிசியோதெரபிஸ்ட் அறிவுறுத்தலின்படி பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுப்பது சரியல்ல என முன்னாள் கிரிக்கெட் வீரர் சந்தீப் பாட்டீல் விமர்சித்துள்ளார். அனிமேஷன் திரைப்படமான மகா அவதார் நரசிம்மா உலகம் முழுவதும் 150 கோடிக்கு மேல் வசூலை எட்டியுள்ளது. இந்தியாவில் அதிக வசூல் செய்த அனிமேஷன் படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. டானாகாரன் இயக்குனர் தமிழ் கதை எழுத சுரேஷ் ராஜகுமார் இயக்கியுள்ள படம் சிறை. விக்ரம் பிரபு நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் தயாரிப்பாளர் லலித்குமாரின் மகன் அக்ஷய் 2வது ஹீரோவாக அறிமுகமாகிறார். சிறை பின்னணியில் சில உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் சங்கரின் மகள் அதிதி சினிமாவில் நாயகியாக நடித்து வருகிறார். மகன் அர்ஜித் சில ஆண்டுகளாக AR முருகதாசிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்தார். தற்போது அர்ஜித் நாயகனாக நடிக்கும் படத்தை சிவா என்பவர் இயக்கவுள்ளார். அர்ஜித்துக்கு ஜோடியாக பிரேமலு மலையாள படத்தின் நாயகி மமிதா பைஜு ஒப்பந்தமாகியுள்ளார். இவர் தற்போது விஜய், சூர்யா, தனுஷ் படங்களில் நடித்து வருகிறார். நடிகர் ரஜினி நடித்துள்ள கூலி படத்தின் டிக்கெட் முன்பதிவு துவங்கிய 2 நாட்களில் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் படத்தில் முதல் 4 நாட்களுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. இதனால் லியோவின் சாதனையை கூலிப்படம் முறியடித்துள்ளது. ஹிந்தி படத்திற்கான ஆடிஷனில் ரெஸ்டாரண்டில் 100 பேர் மத்தியில் கதறி எழுது டயலாக் பேச வேண்டுமென்று சொன்னார்கள். இது என் தன்னம்பிக்கையை குறைத்தது. முடியாது என்று கூறியதால் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனதாக நடிகை இஷா தல்வார் வருத்தமாக பேசினார். நானும் தனுஷும் நல்ல நண்பர்கள், வேறு எதுவும் எங்களுக்குள் இல்லை. சமூக வலைத்தளத்தில் வெளியான வதந்திகளை பார்த்து சிரிப்புதான் வருகிறது என நடிகர் தனுஷுடன் மிருனாள் தாக்கூர் காதல் என்ற சமூக வலைத்தள விமர்சனத்திற்கு நடிகை மிருனாள் தாக்கூர் முற்றுப்புள்ளி வைத்தார்.